நம்ம நகரத்தார்குள்ள டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா இன்னி வரப்போகிற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுல. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? மார்கழிக்கு ஏன் சிறப்பு? மாதங்களில் நான் மார்கழியாய் இருப்பேன் என கிருஷ்ணர் கூறியதால் மார்கழி மாதம் சிறப்பானதாக உள்ளது. தனுசு ராசியில் குரு பகவானின் வீட்டில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிற மார்கழி மாதம் சிவபெருமானுக்கும் விஷ்ணுவுக்கும் உகந்ததாகும். மார்கழியின் மகத்துவம்தான் என்ன? திருப்பார்கடலில் அமிர்தம் எடுப்பதற்காக கடைந்த போது வந்த விஷத்தை சிவபெருமான் அருந்தியது இந்த மார்கழி மாதத்தில்தான். இந்திரனால் கனமழை வெள்ளம் உருவாகிய போது கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ணர் குடையாக பிடித்தது மார்கழி மாதத்தில்தான். மார்கழியில்தான் மகாபாரத போரும் நடைபெற்றது. பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை 4 மணி முதல் 6 மணி வரையுள்ள பிரம்ம முகூர்த்த காலம் என்பதால் இந்நேரத்தில் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு என்ன வேண்டிக் கொண்டாலும் அவை அப்படியே நிறைவேறும். மார்கழியில் ஒரு நாளாவது அதிகாலையில் எழுந்து விளக்கேற்றி வழிபட்டால் ஒரு ஆண்டு முழுவதும் அதிகாலையில் வழிபாடு செய்த பலன் கிடைக்கும். சைவ வைஷ்ணவ ஒற்றுமை இந்த மார்கழி மாதத்தில். மார்கழி மாதம் சைவ வைஷ்ணவ ஒற்றுமையை ஏற்படுத்தும் விதமாகவே உள்ளது என்றே சொல்ல வேண்டும். மாணிக்க வாசகர் பாடிய திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி சிவன் கோயில்களிலும், சூடிக் கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாள் பாவை நோன்பிருந்து பாடிய திருப்பாவை விஷ்ணு பகவான் கோயில்களிலும் பாடப்படுகிறது. ஆருத்ரா தரிசனம். மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி தினமும் சேர்ந்து வருகின்ற தினத்தன்று சிவபெருமானுக்கு நள்ளிரவில் அபிஷேக ஆராதனை போன்றவைகள் நடைபெறும். அதிகாலையில் ஆருத்ரா தரிசனம் வெகு சிறப்பாக நடைபெறும். இந்நாளில் சாப்பிடப்படும் களிக்கு திருவாதிரை களி என்ற சிறப்பு பெயரும் உண்டு. வைகுண்ட ஏகாதசி. மகாவிஷ்ணுவுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசி வருவது மார்கழியில்தான். 12 தமிழ் மாதங்களில் வருகின்ற ஏகாதசி தினங்களில் மார்கழி வளர்பிறையில் வருகின்ற ஏகாதசி மட்டுமே வைகுண்ட ஏகாதசி எனப்படுகின்றது. இந்நாளில் அனைத்து விஷ்ணு கோவில்களிலும் சொர்க்கவாசல் திறக்கப்படுவது மிக சிறப்பாக கருதப்படுகின்றது. மார்கழி என்றால் கோலம்தானே. கோலத்தின் மேல் பூசணி பூ எதற்காக? மார்கழி மாத அதிகாலையில் போடும் கோலத்தில் மட்டும் கோலத்துக்கு நடுவே மாட்டு சாணத்தில் பிள்ளையார் பிடித்து வைத்து மாட்டு சாண உருண்டையில் பூசணிப்பூ வைப்பது வழக்கம். எந்த வீட்டில் திருமணத்திற்கு பெண் தயாராக இருக்கிறாரோ அந்த வீட்டின் வாயிலில் மட்டும் கோலத்தின் மேல் பூசணிப்பூ வைப்பார்கள். அதை கண்டு தை மாதம் பிறந்ததும் ஆண் வீட்டினர் பேசி திருமணத்தை முடிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இசை கச்சேரி. மார்கழி என்றாலே கர்நாடக இசை கச்சேரி பெரும்பாலான இடங்களில் நடைபெறும். அதில் திருவையாறு ஆராதனையும் சென்னையில் நடைபெறும் மார்கழி மாத இசை நிகழ்ச்சியும் குறிப்பிடத்தக்கது. தனுர் மாத பூஜை. கோயில்களில் நடைபெறும் தனுர் மாத பூஜையில் பங்கேற்று நெய்வேத்திய பிரசாதம் வழங்கிட ஒரு ஆண்டு முழுவதும் அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும். தனுர் மாத பூஜை செய்வதும் பூஜைகளில் பங்கேற்பதும் குடும்பத்திற்கு மிகவும் உகந்தது. அதனால் செல்வச் செழிப்பும் ஐஸ்வர்யமும் தேடி வரும். இந்த மார்கழி மாதத்தில் அனைத்து நாட்களும் கோயிலுக்கு போவதை வழக்கமாக கொள்ள வேண்டும். அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வீட்டின் கதவை திறக்கும் முன் கஜலட்சுமி மந்திரத்தை உச்சரிப்பது மிகவும் நல்லது. கோலம் போட்டு
பூஜைக்கு தேவையான அனைத்தையும் ஏற்பாடு செய்து காலையில் வாசலில் 2 தீபங்கள் ஏற்ற வேண்டும். அந்த விளக்கு நெய் விளக்காக இருந்தாலும் சரி, நல்லெண்ணெய் விளக்காக இருந்தாலும் சரி, அந்த தீபத்தை ஏற்றுவது நமக்கு எல்லா சௌபாக்கியத்தையும் கொடுக்கும். திருமணம் நடைபெற வேண்டிய பிள்ளைகளுக்கு விரைவில் திருமணம் கைகூடும். இந்த மார்கழி மாதத்தில் வீட்டில் காலை மாலை 2 வேளைகளிலும் விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும். அப்படி பூஜை செய்யும் போது திருப்பாவை, திருவெண்பாவை, கந்த சஷ்டி கவசம் ஆகியவற்றை பாட வேண்டும். பாட தெரியாதவர்கள் அதை ஆடியோவில் போட்டு கேட்கவும் செய்யலாம். மார்கழி மாதத்தின் சிறப்புகளை அறிந்து கொண்டு அரியதொரு வழிபாட்டினை அனைவரும் செய்வோம். அந்த கடவுளின் பூரண அருளை நாம் பெறுவோம்.